தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டு வருவேன் என்றும் பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் சசிகலா தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என செய்யும் பழக்கம் தமக்கு இல்லை என்று குறிப்பிட்டார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்தபோது அதிமுகவை தான் ஒருங்கிணைத்ததாக கூறிய சசிகலா, இந்த முறை அதிமுகவை ஒருங்கிணைக்கும் தமது பணி முன்பே தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தலைவர் மறைகிறாரு, அப்போ அவ்வளோ பிரச்சனைகள் வருது. அம்மாவை கேபினட்டில் இருந்தவங்க அத்தனை பேரும் எதுக்குறாங்க. கட்சி ரெண்டா போகுது, 2 சின்னத்தில் போட்டிடுறோம், வெற்றி பெறுறோம், அம்மா எதிர்கட்சி தலைவர் ஆகிறாங்க, திரும்ப கட்சி ஒன்றா இணைது. அதை செஞ்சதும் நான் தான். அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருது. யார் எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள, அதுவும் பர்சனலாக அம்மாவை திட்டுனவங்கள கூட ஸ்பீக்கர் ஆக்கணும், மந்திரி ஆக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னோடைய அது தனியாக தான் இருக்கும். இந்தியாவின் 90வது மற்றும் தமிழகத்தின் 35வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை பெற்றார் சென்னையைச் சேர்ந்த இளம்பருதி. போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினாவில் நடந்த செஸ் போட்டியில் 16 வயதான இளம்பருதி பட்டம் வென்றார். மேலும் இப்போட்டியில் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆவதற்கான 2500 எலோ புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் அவருக்கு கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து கிடைத்தது. இளம்பருதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், தமிழ்நாட்டு சாம்பியன்களின் மணிமகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல் என்று பாராட்டியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறைக்கு செல்ல நவம்பர் 1ஆம் தேதி முதல் பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வால்பாறைக்கு சுற்றுலா செல்வோர் தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வமான இணையதள பக்கத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். சுற்றுலா வாகனங்கள் தனித்தனியாக பாஸ் பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பாஸ் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. பாஸ் இல்லாத சுற்றுலா வாகனங்கள் ஆழியாறு மற்றும் தமிழக கேரள எல்லையில் உள்ள வனத்துறை சோதனை சாவடிகளில் நிறுத்தி வைக்கப்படும். வாகனங்களுக்கு மட்டுமே பாஸ் நடைமுறை கொண்டுவரப்படுகிறது. அரசு பேருந்துகளில் வருவோருக்கு பாஸ் தேவையில்லை. சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலத்திற்கான வர்ச்சுவல் கியூ ஆன்லைன் முன்பதிவு நவம்பர் 1 முதல் தொடங்குகிறது. திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு அறிவிப்பின்படி நாள்தோறும் 90,000 பக்தர்களுக்கு தரிசன அனுமதி வழங்கப்படும். இதில் 70,000 ஆன்லைன் முன்பதிவும் 20,000 ஸ்பாட் புக்கிங் வாயிலாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 10,000 பக்தர்களுக்கு தினசரி தங்கும் வசதி உண்டு. பக்தர்கள் சபரிமலா online.org.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம். சபரிமலை நடை நவம்பர் 16ஆம் தேதி திறக்கப்பட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி அடைக்கப்படும். மகர ஜோதி தரிசனம் ஜனவரி 14 அன்று நடைபெறும். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்த் அவர்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் இதனை இன்று அறிவித்தார். தற்போதைய தலைமை நீதிபதி பூஷன் ராம்கிருஷ்ணா கவாய் ஓய்வு பெற்ற பிறகு நவம்பர் 24ஆம் தேதியன்று பதவியேற்க உள்ளார். சூரியகாந்த் இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதி. இவரது பதவிக்காலம் 15 மாதங்கள் நீடிக்கும். பீகார் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடியை இழிவுபடுத்தியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது பாஜகவினர் தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளனர். அக்டோபர் 29ஆம் தேதி முசாஃபர்பூர் மற்றும் தர்பங்காவில் பரப்புரை மேற்கொண்ட ராகுல் பிரதமர் மோடியை விமர்சித்திருந்தார். இந்நிலையில் ராகுல் பரப்புரையின் போது ஓட்டுக்காக மோடி நடனம் கூட ஆடுவார் என்று இழிவுபடுத்தியதாக குறிப்பிட்டு பாஜகவினர் பீகார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்துள்ளனர். இவ்வாறான சொற்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானவை என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கான தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் மார்ச் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேர்வுகள் பாடங்களுக்கேற்ப காலை 10:30 மணி மற்றும் பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. cbse.gov.in என்ற இணையதள முகவரியில் தேர்வு தேதி தொடர்பான முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நாடு முழுவதும் மத்திய கல்வித் திட்டத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் அடுத்த ஆண்டு 3ஆம் வகுப்பு முதல் AI பற்றிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் புதிய பாடத்திட்டத்தை உருவாக்க சென்னை IIT பேராசிரியர் கார்த்திக் ராமன் தலைமையில் நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பருக்குள் புதிய பாடத்திட்டத்திற்கான கையேட்டை உருவாக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹூண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனத்தின் காலாண்டு நிகர லாபம் 1572 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது முந்தைய காலாண்டில் ஈட்டியதை விட 14.3% அதிகம் என ஹூண்டாய் இந்தியா தெரிவித்துள்ளது. எனினும் வாகனங்கள் விற்பனை ஜூலை செப்டம்பர் காலாண்டில் 1,49,639 குறைந்ததாக ஹூண்டாய் கூறியுள்ளது. இந்திய கார் விற்பனை சந்தையில் மாருதி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு அடுத்த இடத்தில் ஹூண்டாய் உள்ளது. நிறுவனத்தின் லாபம் உயர்ந்ததால் பங்குச்சந்தைகளில் ஹூண்டாய் பங்குகள் விலை 2% அதிகரித்தது.